Heavenly Father, we come before you this morning. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உமக்கு சமூகத்து நேரா நாங்கள் கடந்து வருகிறோம். We welcome your presence. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே நாங்கள் வரவேற்கிறோம். We ask you to speak to us with your mighty words and with the moving of your spirit. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள சத்தத்தின் மூலமாகவும், ஆவியானவருடைய பலத்த அசைவாடுதலின் மூலமாக எங்களோடு கூட இந்த காலை வேளையிலே இடைப்படுவீராக. So, in the name of Jesus, bless this prayer altar. இந்த ஜெப பலிபீட நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. May the Spirit of the Lord use this prayer altar to unite all the pastors to come before your throne. பரிசுத்த ஆவியானவர் இந்த பலிபீடத்தின் வாயிலாக தேவ ஊழியர்கள் போதவர்களும் ஒருங்கிணைந்து கூடி வரும்படிக்கு இது ஏதுவாக உதவியாக காணப்படட்டும். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. This morning, I want to continue what I left over last Friday. கடந்த வெள்ளிக்கிழமை அந்த போதக பகுதியை தொடர்ந்து இந்த நாளிலும் நான் தலைப்பிலே நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். And that is, we want to see the rising up of elders and watchmen over the city. அதாவது நகரத்தை காவல் காக்கிற அந்த மூப்பர்களையும் காவலாளிகளையும் எழுப்புகிற அந்த தலைப்பின் அடிப்படையிலே நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். And the reason is we want to respond to God's calling to become the spiritual eyes of the city and the guardians of its gates. அது காரணம் என்னவென்றால் நகரத்தின் ஆவிக்குரிய கண்களாகவும் அதில் வாசல்களிலே காவலாளர்களாகவும் ஆக தேவனுடைய அழைப்பிற்கு நாம் எந்த விதத்திலே பதிலளிக்கிறோம் என்பதை பார்க்க போகிறோம். I want to continue a little bit, like do revision what we left last Friday. கடந்த வெள்ளிக்கிழமை நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி ஒரு சில காரியங்களை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். On last Friday, the very last point that we share is the 5 steps to establish a spiritual governance system. கடந்த வெள்ளிக்கிழமை கடைசியாக நாம் பார்த்த அந்த 5வது குறிப்பு என்னவென்றால் ஆவிக்குரிய ஆளுகை அமைப்பை நிறுவுவதற்கான 5 படிகளின் காரியங்களை நாம் பார்த்தோம். Idea is good, but without a systems, the idea is just a vague idea. அது ஒரு நல்ல ஒரு குறிப்பாக அமைப்பாக காணப்பட்டாலும் அது செயல்முறைப்படுத்தாவிட்டால் அது ஒரு நல்ல காரியமாக காணப்படாது. So, as a pastors, after spending so much time sharing, we always need to check ourselves. Whatever we said, is there steps of applications? அதாவது போதகர்களாகிய உங்களுக்கு மிக சிரமத்தை எடுத்து இவ்வளோ பிரயாசம் செய்து ஆயத்தம் பண்ணி செய்த பிறகு எந்த அளவுக்கு நீங்கள் அதை கையாளுகிறீர்கள், நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறீர்கள் என்பது மிக முக்கியமாய் காணப்படுகிறது. So we understand we need to pray intercessions. We understand we need to be alert, listen to the God. We call that watchfulness. அதாவது நாம் பரிந்துரை மன்றாட்டி ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நாம அது எப்படி கூர்ந்து கவனித்து அந்த ஆளுகையை நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த காவல் காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். But ultimately, every pastors, our prayer, our united prayer, coming together, the effort is to come to a point that respond to God's calling to have governance. அதாவது இப்படியாக கூடி வந்து தேவ செய்தியை கேட்ட பிறகு எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை நடத்துகிறோம், அதை நம்முடைய ஆளுகையை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை செயல்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது. When we say governance, it means that it is is no more individualism. It is not what I say is the final say. There's no such thing. அதாவது ஒரு தனிப்பட்ட நபரின் செயல்பாடாக இப்படியாக செய்து கடைசியாக நாம் முடிப்பதில்லை. தனிப்பட்ட நபராக வருவதல்ல. It's going to become a group of people operate under the same spirit and making decision. I would say that there must be a spiritual decision making process. அதாவது ஒரு தனிப்பட்ட நபர் கேட்டு செயல்படுவதாக இல்லாமல் குழுவாக கூடி வந்து ஒரே ஆவின் அசைவாடுதலின் ஆளுகையோடு கூட அந்த ஆவிக்குரிய தீர்மான அமைப்பை எந்த அளவுக்கு நாம் அதை செயல்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே குழுவாக தீர்மானிக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமா இருக்கிறது. You might think that, well, this is too big, this is too high for me. Who's going to listen to me? ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயா நான் கூப்பிட்டா யார் வருவாங்க? எப்படி இதை குழுவாக செய்வது? இது ஒரு சாத்தியமில்லாத காரியம் என்று கூட நீங்கள் நினைக்கலாம், சொல்லலாம்.
time will comes because the Spirit of the Lord is raising up such body in Christ all over the region. ஆமென். அதாவது நேரம் வரும் ஆவியானவர் இப்படியாக இந்த ஆவிக்குரிய குழுவாக இருக்கிறதான காரியங்களை அந்தந்த பகுதிகளிலே தேவன் எழுப்புகிற தேவனாயிருக்கிறார். அந்தந்த காலகட்டத்தில அது நடைபெறவிருக்கிறது. Like, a few years back, we have a course called Theology on the Persecutions and Discipleships. We didn't invite persecution, but when you are trained, when persecution come, you know what to do. அதாவது இந்த உபத்திர காலம் வரும்போது எப்படி நாம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற காரியங்களை இறையியலின் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொண்ட ஒருவேளை நமக்கு உபத்திரவம் வராமல் இருந்தாலும் அதை கற்றுக்கொண்ட ஆயத்த நிலைமையில இருக்கும்போது அது வருகிற சமயத்தில் அதற்கேற்றாற் போல நடந்து கொள்வதற்கு அது ஏதுவாய் நமக்கு காணப்படுகிறது. Same, just pay attention. Time will comes. You were given an opportunity to speak, to share your heart, to even join with others, and you will see this wisdom will come in hand, helping you to set up a proper system. ஆகவே நீங்கள் இதை கூர்ந்து கவனிங்கள். தக்க சமயத்தை தேவன் கொடுப்பார். அந்த வேளையில இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளும், கற்றுக்கொண்ட வார்த்தைகளும் நீங்கள் சொல்லுகிறதற்கு ஒரு சமயம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போது அது தாக்கத்தை உண்டாக்கத்தக்க விதத்திலே அந்த ஏற்ற காலத்திலே நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள். May the Spirit of the Lord lead you into a spirit-filled life, and one day, and very soon, there will be pastors come together with you, and you start with small group and start to have this kind of system. ஆகவே அந்த ஆவியானவர் அந்த ஆவிக்கேற்றாற் போல உங்களுக்கு ஏற்ற ஒரு குழுவை தருவார். அந்த தக்க சமயத்திலே, அந்த காலகட்டத்திலே அந்த குழுவோடு கூட இந்த காரியங்களையும், இந்த திட்டங்களையும் தேவன் சொல்லிக் கொடுத்த காரியங்களை நீங்கள் அந்த குழுவின் மூலம் செயல்படுத்த தேவன் தகுந்த வாய்ப்பை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். Human tend to control, but the Spirit of the Lord give us space and orders. அதாவது மனிதன் நம்மை கட்டுப்படுத்த பார்ப்பான். ஆனால் தேவனோ நமக்கு அந்த பகுத்தறிகளும், அந்த இடங்களையும் கொடுத்து, அந்த காரியங்களை செயல்படுத்தத்தக்கதான ஞானத்தை, கிருபை நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். Among the pastors, if you try to apply control, people walk away. But if you start to learn to give space, people come and join you. அதாவது போதகர்கள் மத்தியிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்த விரும்பினால், ஒருவர் உங்களோடு ஒத்துழைப்பு கொடுத்து வந்து இணைய மாட்டார்கள். ஆனால் அங்கு ஒத்துழைப்பு கொடுத்து பகுத்தறிதலுக்கும் இடம் கொடுக்கும்போது, அவர்கள் வந்து உங்களோடு இணைந்து காரியத்தை செயல்படுத்தும்படி தேவன் உதவி செய்வார். You don't try to be a chairman, talk down to your fellow member. No, you honor them. You give them space, and they will gladly work together with you. அதாவது நான் ஒரு மேல் மட்டத்தில் இருக்க என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற போதகர் குழுவிலே நீங்கள் அப்படியாக செயல்படாமல், அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவரோடு கூட நீங்கள் ஒருங்கிணைந்து நடக்கும்போது, அவர்களும் உங்களோடு கூட ஒத்துழைப்பு கொடுத்து இந்த குழுவை நடத்தி செல்ல தேவ தரிசனத்தை கொடுத்த உங்களுக்கு அது ஏதுவாய் காணப்படும். That's why the acronym I use, SPACE, meaning that you are not applying control, but rather you give a sufficient space for people to work together. ஆகவேதான் அந்த ஸ்பேஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையில் அந்த விளக்கங்களை கொடுத்தோம். அவர்களுக்கு அந்த இடம் கொடுக்கும்போது உங்களோடு கூட அவர்களும் ஒத்துழைத்து நடப்பதற்கு அது ஏதுவாய் காணப்படும். This is a space for cooperations and also space for discernment. Nobody is humiliated, but everyone has a room to share. இங்க முக்கியமான பகுதி என்னவென்றால், இந்த இடம் என்று சொல்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், மற்றவர்களுடைய ஒத்துழைப்புக்கும், அவர்களுடைய பகுத்தறிப்புகளுக்கும் நான் இடம் கொடுப்பது, ஒருவரை ஒருவர் அங்கு ஆளுகை செய்வதல்ல. So they all come with 5, so I will go through very fast. First one, sit down, pray and listen for God's heart. அது 5 படிகளை சுருக்கமாக பார்க்கலாம். முதல் படி நாம் அமர்ந்து காத்திருத்தல். அதாவது ஜெபித்து தேவனுடைய இருதயத்திலிருந்து வருகிற சத்தத்தை கேட்கிற அனுபவம். One of the spiritual daughters of our late evangelist Reinhard Bonnke, her name is called Susan Hattick. He said she spent 75% of the time to worship, only 25% of the time in intercession.
அதாவது இந்த சுசா ஆர்டிக் என்று சொல்லுகிறதான மறைந்த ரெய்னார்ட் போன்கே அவர்களுடைய ஆவிக்குரிய மக்கள்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள். அவர்களுடைய ஊழியத்தின் பாதையிலே 75% நேரம் அவர்கள் ஆராதனையிலே நேரத்தை செலவழித்து, அந்த 25% தேவன் என்ன பேசுகிறார், என்ன சொல்கிறார் என்பதை கூர்ந்து கவனிக்கிறவர்களாய் அவர்களுடைய ஊழியத்தின் முறைமைகளாய் இவைகள் காணப்படுகின்றன. So when we say sit down, it's not about sitting on the chair. It means that listen before we speak. அதாவது அமர்ந்து காத்திருத்தல் என்றால், ஏதோ ஒரு நாற்காலியில் அமர்ந்து உட்கார்ந்து இருப்பதாக அல்ல. அது தேவன் என்ன பேசுகிறார் என்று அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நேரத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. You don't hear God, you don't speak as if God has said. அதாவது நீங்கள் தேவ சத்தத்தை கேட்காவிட்டால், நீங்கள் பேச முடியாது. ஏனென்றால் தேவன் சொல்லும்போது தான் நாம் பேசுகிறவர்களாய் காணப்படுவோம். If you are not clear what God is wanting to do, you're not clear about hearts of God, you don't have the confidence to pursue one thing until the end. அதாவது தேவன் சொன்னதை சரியாக நீங்கள் கேட்காவிட்டாலோ, சரியாக புரிந்து கொள்ளாவிட்டாலோ, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை திடம் இல்லாமல் போய்விடும். ஆகவே நீங்கள் நம்பிக்கையாக முன்னேறிச் செல்வதற்கு ஏதுவாக இல்லாமல் அது தடையாகவே காணப்படும். Skip these steps. Actually, it's open self-deception. So we don't skip these steps. அதாவது இந்த படிகளை நாம் அதை துறந்து போய்விடக்கூடாது. இந்த படிகளின்படி நடக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த படிகளை துறந்து அது கடந்து போய்விட்டால், அது நம்மையே நாமே அது வஞ்சிக்கிறதா காணப்படும். So every time when I preach, I always want to know that it is whether it is God's heart to say that, or if not, then I want to ask God, which sermon you allow me to say it. So the best is I want to know exactly which sermons or which words, Lord, you want me to share. ஆகவேதான் ஒவ்வொரு முறையும் நான் பிரசங்கிக்கும்போது, இது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையா? அது தேவனுடைய வார்த்தை தானா நான் பேசுகிறேன் என்பதை நிதானித்து அறிந்து பேசுவேன். ஒருவேளை அதிலே சந்தேகம் இருக்குமானால் தேவனிடத்திலே கேட்பேன். ஆண்டவரே, இந்த வசனத்தை தான் நான் பிரசங்கிக்க வேண்டுமா? இதுதான் நீ சொல்லுகிற காரியமா? என்று அதை ஊர்ஜிதம் செய்து நிச்சயப்படுத்தின பிறகே தேவன் பேசின காரியத்தை நான் என்னுடைய பிரசங்கத்திலே சொல்வது என்னுடைய வழக்கம். The key is I want to hear from God. If I don't hear from God, I don't have confidence. அதாவது திறவுகோல் என்னவென்றால், நான் தேவனிடத்திலிருந்து கேட்கும்போது மாத்திரமே எனக்கு அந்த திடமும் நம்பிக்கை வரும். ஒருவேளை அப்படி தேவ சத்தத்தை கேட்காவிட்டால் எனக்கு அந்த திட நம்பிக்கை இல்லாமல் நான் என்னுடைய பிரசங்கம் அப்படியாய்த்தான் காணப்படும். But these steps is corporately. Everyone worship together. Don't pray first. Don't make decision first. Worship together until we got what God want to speak to us. அதாவது குழுவாக நாம் கூடி வரும்போது முதலாவது தேவ சத்தத்தை கேட்பதல்ல, முதலாவது தேவனை நாம் ஆராதிப்பது. அதன் பிறகு தேவன் என்ன பேசுகிறார் என்ற அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நாம் செயல்படுத்துவது. Amen. Second thing is present. We need to share, we need to discern, and we need to receive strategy. 2வது படி என்னவென்றால், காரியங்களை முன்வைக்குதல். அது எதை குறிக்கிறது என்றால், பகிர்ந்து கொள்ளுதல், பகுத்தறிதல், அதாவது தேவனுடைய திட்டங்களையும், அந்த தந்திரங்களை பெற்றுக்கொண்டு செயல்படுத்துதல். Yeah, after the prayer, we should share. We should discern what other people share. And we must allow people to discern whatever we share. அதாவது அந்த ஜெபித்த பிறகு அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலும் ஆவிலும் ஒன்றாக பகுத்தறிந்து, ஆரம்ப அந்த காரியங்களை அவர்கள் மத்தியிலே நாம் பகிர்ந்து கொள்ளுதலை குறிக்கிறது. And then from there, we want to shape a preliminary strategy direction. அதன் பிறகு தேவன் முன்னறிவித்த அந்த காரியங்களை எந்த திசையிலே நாம் செயல்படுத்த வேண்டும் என்று அப்படியாக அந்த செயல் திட்டங்களை வகுப்பது. We want to make sure that this strategy can work. We want to make sure that this strategy is come from the prayer. அதாவது நாம் வகுத்த அந்த திட்டங்கள், தந்திரங்கள், காரியங்கள் இதெல்லாம் ஜெபத்தின் வாயிலாக வந்தவைகளா என்று அதை ஆராய்ந்து அறிந்து பார்த்து அந்த திட்டத்தை நாம் செயல்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். Then after all the sharing, all the discernment, let's write it down. Write it down on the statement like what we see, what we all together see, and what we must do, what we think we felt or we are prompt to do. அந்த செயல் திட்டங்களையும் பகுத்தறிந்த காரியங்களையும் தேவன் நமக்கு சொன்ன பிறகு நாம் என்னத்தை கண்டோமோ மற்றும் நாம் என்ன செய்ய வேண்டுமோ என்ற அந்த முக்கிய காரியங்களை தேவன் கொடுக்கிற காரியங்களை நாம் எழுதி அதை குழுவிற்கு நாம் அறிவித்து இந்த திசையிலே தேவன் நம்மை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லி அப்படியாக அதை நாம் செயல்படுத்த வேண்டும். Then number 4,
we need to make conclude the spiritual legislation and authority weakness. We make this weakness, we agreed, and we laying on hands, and we delegate the responsibility. நான்காவது படி என்னவென்றால், அந்த தீர்மானத்திற்கு நாம் வரும்போது, ஆவிக்குரிய சட்டப்படுத்துதலும், அதிகாரப்பூர்வமாக சாட்சியம் நாம் நிர்ணயப்படுத்தின பிறகு, இதிலே பரிசுத்த ராபோஜனம் மற்றும் அங்க கைகளை வைத்து ஜெபித்தல், தேவன் கொடுத்த திட்டங்கள், பொறுப்புகளை, பணிகளை அதிகாரப்பூர்வமாக உட்படுத்துதல் எல்லாம் இந்த காரியங்களிலே அடங்கியிருக்கின்றன. Number 5, execute. We need to have advanced action and transform the city. அதாவது 5வது படி என்னவென்றால், நாம் பெற்றுக்கொண்ட இந்த காரியங்களை எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம் என்பது முக்கியம். ஆவிக்குரிய தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தும் திட்டங்களை நாம் வகுப்பது. And here you realize that we are not just said for the sake of saying, pray for the sake of praying. We are not praying God do miracles and we are not doing anything. அதாவது ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும் என்று சொல்லிவிட்டு நாம் எந்த காரியங்களை செய்யாமல் இருப்பதல்ல. ஜெபிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக கடமைக்காக ஏதோ ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பதல்ல. Many prayer fails because God give instruction and we fail to follow through that instruction. அநேக நேரத்திலே நம்முடைய ஜெபங்களிலே தேவன் கொடுக்கிற அந்த உபதேசங்களையும், காரியங்களையும், பகுத்தறிகளையும் அதன்படி நாம் செயல்படாமல் நாமாகவே நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். No such thing that God give a promise that we need to do nothing. And many times God give instruction so that we can act wisely. அநேக நேரம் தேவன் நாம் செயல்படுத்தப்படக்கூடாதபடிக்கு சும்மாவே உட்கார்ந்து கொண்டிருந்து இருந்தால் காரியம் நடந்துவிடும் என்று சொல்வதல்ல. தேவன் கொடுக்கிற திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துகிற திட்டங்களா இருக்கின்றன. அவைகளை நாம் செயல்படுத்தும் போதுதான் காரியங்கள் நடக்கும். You see, how to say a person is wise? It's not how wise in his mind, it's how wise in his action. அதாவது ஒரு மனிதன் ஞானமுள்ள மனிதனா இருக்கிறான் என்பதை எப்படி நாம் நிர்ணயிக்க முடியும் என்றால், அவனுடைய சிந்தனைகளும், ஆலோசனைகளும் ஞானமா இருக்கிறது என்பதன் அடிப்படையிலே அவன் ஞானமுள்ளவனாக இருக்க முடியாது. எப்படி அவன் அந்த காரியத்தை செயல்படுத்துகிறானோ, அதன் அடிப்படையிலே தான் அவன் ஞானமுள்ளவனா இல்லையா என்பதை நம்மாலே பகுத்தறிந்து கொள்ள முடியும். But those people who are not responding, not doing any action, not doing any response, the Bible always describe them as lazy, foolish, and even sometimes they use wicked to describe them. பாருங்க, எந்த ஒரு மனிதன் இந்த சட்டதிட்டங்களையும் தேவனிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு செயல்படுத்தாமல் சும்மா இருக்கிறானோ, அவனை தேவன் எப்படிப்பட்டவனாக அவனை வர்ணனை செய்கிறது என்றால், சோம்பேறியாகவும், சோம்பல் உள்ளவனாகவும், அவன் காரியத்தை செயல்படுத்தாதவனாகவும், துன்மார்க்கனாகவும் இருக்கிறான் என்று அப்படிப்பட்டவனுக்கு வேதம் குறிக்கிறது. So we cannot expect the Spirit of the Lord give us word of wisdom, and we are not acting anything at all. தேவனுடைய வசனமாக இந்த தேவ பயபக்தி ஞானமும் அந்த வசனம் ஞானத்தின் வசனம் வரும்போது அதை நாம் செயல்படுத்தாமல் அப்படியே வைத்துக்கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. So that is so important for us to understand. We need to have these 5 steps. ஆகவே இந்த 5 படிகளை நாம் முக்கியமாக வைத்துக்கொண்டு அதை நாம் செயல்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். So many times we have prayer, but the prayer it doesn't transform the region or your city. It's because we didn't go through that process. We listen so much, we present so much, but we are not agreed. We are not concluding. We are not execute anything of that. பாருங்க, அநேக நேரத்தில் இப்படியான பட்டணங்களுக்காக, அந்த பகுதிகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். ஆனால் எந்த மாற்றங்களும், காரியங்களும் நம்மால பார்க்க முடிவதில்லை. ஏனென்றால், நாம் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். முதலாவது நாம் கேட்க வேண்டும். கேட்பதை நாம் முன்வைக்க வேண்டும். அந்த முன்வைத்த காரியங்களிலே ஒப்புதல் எடுத்து, அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே நாம் செயல்படுத்தும் போது தான் அங்கு தேவ ஆவியானவர் அவர் சொன்ன காரியங்களை நடைமுறைப்படுத்தி ஆவிக்குரிய காரியத்தையும் எழுப்புதலையும் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். Okay, that's a revision. I think it's very important, but we want to continue. The last part is a modern example of watchman. We want to listen to some of the example.
அதாவது கடந்த வாரத்தில சொல்லிக் கொடுத்த காரியத்தின் சுருக்கங்களை தான் இவ்வளோ நேரம் நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டும்படி சொன்னேன். அது முக்கியமான விஷயங்கள். அதை மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த இன்னொரு குறிப்பு என்னவென்றால், இந்த நவீன காலகட்டத்திலே மன்றாடி ஜெபிக்கிற அந்த காவலாளி, காவல் காக்கிறவனுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிலருடைய வாழ்க்கை சரிதைகளை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். One of the very great hero of intercessions or watchmen today, living example in the United States, his name is called Low Engel. லோ ஏங்கல் என்று சொல்லப்படுகிறதான தற்கால நவீன உலகத்திலே முன்மாதிரியாகவும் கதாநாயகனாகவும் இருக்கிறதான இந்த மன்றாட்டு ஜெப காவலாள வீரருக்கு எடுத்துக்காட்டாக இந்த நபருடைய வாழ்க்கையின் காரியங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். I really encourage you go and search his detail. And since you are in the AI, the era of AI, you can translate to whatever language you can understand. அதாவது இந்த லோ ஏங்கல் என்கிற அந்த நபருடைய காரியங்களை குறித்து இன்னும் நீங்கள் ஆழமாய் இந்த கணிப்பொறியில போய் கண்டெடுத்து அந்த அஹ், இந்த செயற்கை நுண்ணறிவின் திட்டங்கள் நமக்கு இருக்கிறது. அதன் வாயிலாக பலவித பாஷையில இருந்தாலும் அதை நீங்கள் மொழிபெயர்த்து அவருடைய காரியத்தை நீங்கள் கண்டறிந்து இன்னும் அவரை குறித்து படித்துக் கொள்ள வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறேன். Ezekiel 22 verse 30 says that, "And I sought for a man among them who should build up the wall and stand in the breach before me for the land." எசேக்கியேல் 22:30 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். தேசத்துக்காக என்னுடைய சந்நிதியில் இடைவெளியில் நின்று மதிலைக் கட்ட நான் ஒருவனை தேடினேன் என்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. We used to say that the Western world has decayed. The Western world are so corrupt. So there is gap, there is breach. But God raised up a man, stand in the gap. He man like Blue Eagle. அதாவது அந்த வெஸ்டர்ன் வால் என்று சொல்லப்படுகிறது. அந்த பகுதி அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கும் அந்த சூறை அடைக்கும் தேவன் ஒரு மனுஷனை தேடுகிறார். அந்த லோ ஏங்கல் போன்ற நபர்கள் அந்த இடைவெளியில நின்று ஜெபிக்கிற மனிதர்களாய் காணப்படுகிறார்கள். Up to now, I haven't seen much in Europe, but at least in America, I see this is great hope of changing. அதாவது ஐரோப்பிய கண்டங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை என்னால பார்க்க முடியாவிட்டாலும், அமெரிக்க ஐக்கிய தேசங்களிலே இது இப்படிப்பட்டதான தாக்கங்களையும், மாற்றங்களையும் என்னாலே பார்க்க முடிகிறது. Another scripture that very important, the key why we could trust God, He will do great things for our nation when we stand in the gap. Because He said in Matthew 18 verse 19 says that, "Again I say to you, if two of you agree on earth about anything they ask, it will be done for them by my Father in heaven." அதாவது நமக்கு இன்னொரு வாக்குத்தத்தமாக பலமுள்ள ஒரு வாக்கியத்தை தேவன் நமக்கு மத்தேயு 18:19 சொல்லியிருக்கான். அல்லாமல் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்ற இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். You must believe this scripture. You must believe these promises. If you ever to gather people to agree on earth and for kingdom purpose, and God will definitely answer our prayer. ஆகவே இப்படியாக நாம் ஒருமனப்பட்டு ஒருங்கிணைந்து கூட்டமாக கூடி வந்து ஜெபிக்கும்போது இந்த வாக்குத்தத்தங்களை நம்பி அதன் மேலே விசுவாசம் வைத்து கண்டிப்பாகவே தேவன் ஜெபத்தை கேட்கிறவராய் என்று இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது தேவன் காரியங்களை வாய்க்கச் செய்கிறவராய் இருக்கிறார். The Bible says about anything they ask, such a powerful promises. பாருங்க, ஒரு வல்லமையுள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பூமியில நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்தாக நீங்கள் ஜெபிக்கும்போது என்ற வல்லமையான வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். About anything you ask for India, such a powerful promises God has given to you. இந்தியாவை குறித்து எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கேட்டாலும் என்ற அந்த வல்லமையுள்ள வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அந்த வாக்குத்தத்தத்தின் வல்லமையின் அடிப்படையில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். So don't ask small thing. You must have faith, ask great thing for God. ஆகவே சிறு காரியங்களிடத்து தேவனிடத்தில் கேட்காமல் மாபெரும் காரியங்களை தேவனிடத்தில் கேட்டு நாம் தேசத்துக்காக நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். The movement he initiated provides important insight. We must learn from him. இந்த லோ ஏங்கல் என்பவர் ஆரம்பித்த இந்த இயக்கங்கள் முக்கியமான வெளிப்பாடுகளை அவைகள் வழங்குகின்றவர்களாய் கொடுக்கின்றவர்களாய் காணப்படுகின்றன. In year 2000, of course he didn't start in the year 2000. He started way longer than that. அதாவது இந்த 2000 வருஷத்தில் அவர் ஆரம்பிக்கல, அதற்கு முன்பாகவே இந்த இயக்கத்தை அவர் லோ ஏங்கல் என்பவர் ஆரம்பித்து விட்டார்.
But we all grow gradually from one step to one step in our faith and our action. ஆகவே நம்முடைய அந்த விசுவாச பாதையிலே படிப்படியாக ஒவ்வொரு படியாக தான் நாம் முன்னேறுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். When it comes to 2000, he make a call called the call. This movement, he gathered hundreds of thousand people in Washington D.C. for fasting and prayer and crying out for national repentance and destiny. அதாவது இந்த 2000 வருஷத்திலே தான் இந்த இயக்கத்திற்கான அழைப்பை அவர் அந்த வாஷிங்டன் டிசியிலே கொடுத்தார். அப்போது லட்சக்கணக்கான மக்களை உபவாசத்திற்கும், ஜெபத்திற்கும் சேர்ந்து வந்து ஜெபிக்க, தேசத்தின் மனம் திரும்புதலுக்கும், அந்த அப்படிப்பட்ட காரியங்களை தேசத்திலிருந்து மாற்றுவதற்கும், மனம் திரும்புதலுக்கும் கூக்குரலிட்டு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கான நபர்களுக்கு அழைப்பை கொடுத்தார். That is way before this Donald Trump come into his presidency. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த பிரசிடென்ட்டாய் வருவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட காரியங்களுக்காக இவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். You see, to gather people pray for your nations. Thousands, hundreds of thousands. பாருங்கள், தேசத்திற்காக இப்படியாக ஜெபிக்கிறதான நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கான அழைப்பை நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். It is possible. இது ஒரு சாத்தியமான காரியமே. Hallelujah. Then in 2016, when this 2000 call is still going on, time every year, and 2016, he gathered watchmen globally, not only in Washington D.C., but they gathered people globally to pray for another wave of revival in Azusa Street. அதாவது இந்த 2000 ஆண்டில் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு அப்படியே நின்று போகவில்லை. தொடர்ச்சியாக 2016ஆம் ஆண்டிலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலிருந்தும் இந்த காவலாளிகளாக இருக்கிற அந்த மன்றாட்டு ஜெப வீரர்களை ஒன்று கூட்டி, இன்னொரு எழுப்புதலுக்காக, இன்னொரு அந்த எழுப்புதலின் அலையின் அலையின் தாக்கம் உண்டாகும்படி ஜெபித்தார்கள். அதுதான் அசூசா பட்டணத்தின் அந்த எழுப்புதலாய் காணப்படுகின்றது. So you see here, from a smaller region to a greater region, it took years, but eventually you will reach there. பாருங்க, அந்த சிறிய அளவில் இருந்து பெரிய ஒரு மாற்றத்திற்கு வந்தார்கள். சுமார் 16 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த கட்டமாக படிப்படியாக முன்னேறி பெரிய உலக அளவிலே ஜெபிக்கிற அந்த ஜெப நிகழ்வுகள் ஏற்படுத்தப்பட்டன. Then the most recent powerful case in 2022. He overturned the Rockwell weakness, the reversal of abortion law in America after 20 years of persistent watchman prayer. பாருங்க, இந்த காரியத்தின் தாக்கங்களை தொடர்ந்து நாம் பார்ப்போமானால் 2022ஆம் ஆண்டிலே இந்த ரோயோ வேட் என்ற அந்த தீர்ப்பின் மாற்றம் அங்க வந்தது. 20 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த காவலாளர்கள், ஜெப வீரர்கள் ஜெபித்ததின் பின்னர் அமெரிக்காவில் அந்த கருக்கலைப்பு சட்டம் மாற்றப்பட்டதை சாட்சியாக நம்மாலே பார்க்க முடிகிறது. Do you know this? How heavy in this case? பாருங்க, இந்த சூழ்நிலையில எவ்வளவு பாரமான ஒரு இக்கட்டான விஷயம் என்பதை நம்மால இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். This Rockwell case is the precedence of the Supreme Court allowing abortion to be legalized. This is the entry point. அதாவது இந்த இந்த சூழ்நிலையில நாம் பார்க்கும்போது, இந்த கருக்கலைப்பு சட்டப்பூர்வமாக அவர்கள் யார் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கிறதான அந்த திட்டம் இருந்தது. ஆனால் இந்த செயல் திட்டங்கள் முற்றிலுமாய் மாற்றப்பட்டது. Since that day, America, the land has legally accept the blood these condemnations or receive the blood of abortions over their land. அதாவது இந்த அபார்ஷன் கருக்கலைப்பு மூலமாக சிந்தப்படுகிறதான அந்த இரத்தத்திற்கு சட்டப்பூர்வமாக அனுமதி கொடுக்கப்பட்டது. இதனால அந்த தேசம், அமெரிக்க ஐக்கிய தேசம், அந்த பூமியானது கரைப்படுத்தப்பட்டது. Just give you an example. If you are living a land that forbids killing, forbid abortion, if anyone do the killing or abortions, the blood is over their own head. Of course, they contaminate the land, but the
the curse is over their own hand, their own head, because they do it. They're violating the law. It's nothing to do with nations, but they themselves have to take the consequence. பாருங்க, இது ஒரு உதாரணமாக நாம் பார்க்கும்போது, ஒரு தேசத்திலே கொலைக்கும், கருக்கலைப்புக்கும், ரத்தம் சிந்துவதற்கும் சட்டப்பூர்வமாக அதிகாரம் செலுத்தப்படும்போது, அந்த தேசமே கரைப்படுவதல்ல. அந்த சாபத்தை அவர்கள் தலைமையிலே அவர்களே வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த கரைப்படுத்துதலையும், நியாய தீர்ப்புகளையும் தாமாகவே தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் கொண்டு வந்து விடுகிறார்கள். ஏனென்றால், இந்த கொலைகளும், கருக்கலைப்புகளுக்குமான ச காரியங்கள் சட்டப்பூர்வமாக அனுமதி கொடுக்கும்போது, இப்படிப்பட்ட சாபங்கள் வந்து விடுவதற்கு நாமே காரணமாய் காணப்படுகிறோம். But if a law of a land say abortion is all right, so every time the abortion happen, the blood it will come over the person, their hands, and the blood will come over the governments and the kings of the land because it is they allow it. ஏனென்றால், அரசாங்கப்பூர்வமாக, சட்டப்பூர்வமாக அவர்கள் அனுமதி கொடுப்பது நிமித்தம், நீங்கள் கருக்கலைக்கலாம், கொலைகள் செய்யலாம், ரத்தம் சிந்தலாம் என்ற சட்ட திட்டங்கள் வரும்போது, அந்த ஆளுகையின் மேலும், அரசாங்கத்தின் மேலும், தேசத்தின் மேலும், அந்த பூமியின் மேலும் அந்த கறைகள், பாவங்கள், சாபங்கள் வருகிறதா காணப்படுகின்றன. So imagine if in your land there is a wicked law that allowing killing, allowing persecution, allowing many things against the kingdom of God. Can you imagine how much sin and curse is tying on the destiny of the nation? பாருங்க, உங்களுடைய தேசங்களிலே நாம் வாழ்கிற இந்த பூமியில இப்படிப்பட்டதான சட்ட திட்டங்கள் ஏற்கப்படுமானால், உபத்திரப்படுத்தலாம், கொலை செய்யலாம், கருக்கலைக்கலாம் என்று சொல்லும்போது, எந்த அளவுக்கு பாவமும், அதன் தாக்கமும், நியாய தீர்ப்புகளும், சாபங்களும் அந்த தேசத்திலும் அங்கு இருக்கிறவர்களுடைய தலைமையில் வந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். But now, this thing is reverse. Can you imagine? It kind of like impossible. The left wing will never let this thing happen because they claim this is human right. But do you know that when this case was reversed, the whole spiritual atmosphere of the nation changed? பாருங்க, ஆனால் இந்த சட்டதிட்டங்கள் மறுபடியும் பரிசீலனிக்கப்பட்டு அவைகள் மாற்றப்பட்டன. இப்படி கருக்கலைப்பு செய்யக்கூடாது. அது பாவத்தை உண்டாக்குறது, இரத்தத்தை சிந்துகிறதான காரியமாய் காணப்படுகிறது என்று சொல்லி, அதை மறுபரிசீலனை செய்து அந்த சட்டதிட்டங்கள் திருப்புதலாக மாற்றப்பட்டு அந்த காரியங்கள் செய்வதை நிறுத்தப்படுகின்றன. And this is in the watch of Donald Trump. And this is a very powerful thing. ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஆளுகையில் தான் இந்த சட்டதிட்டங்கள் இயற்றப்பட்ட அந்த காரியங்கள் செய்வது தடை செய்யப்பட்டது. Amen. Next one. So this testimony remind us the persistence, watchfulness is not only going to change spiritual atmosphere and it's going to reshape the direction of the history. ஆகவே இப்படிப்பட்டதான இந்த சாட்சிகள் என்ன செய்கின்றன என்னவென்றால், தொடர்ச்சியான இந்த காவல்களாளிகளாக ஆவிக்குரிய சூழ்நிலையை மட்டுமல்லாமல், வரலாற்றின் திசையும் மாற்ற முடியும் என்பதை நினைவூட்டுகின்றன இப்படிப்பட்ட காவலாளிகளுடைய ஜெபங்கள். So you must understand, you are praying, but you are not praying with as powerful tools, the powerful setup that is to gather the elders and the watchmen of the city. ஆகவே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அந்த ஜெபங்கள் வல்லமையுள்ள ஜெபமாய் காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட வேண்டுமானால், பட்டணத்தின் வாசல்களிலே இருக்கிற மூப்பர்களையும், காவல்காலிகளையும் ஒருங்கிணைந்து சேர்த்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் அந்த ஜெபம் இருக்குமானால், அது வல்லமையுள்ள ஜெபமாய் காணப்படும். Same effort, but the result is so much different. பாருங்க, அதே முயற்சி தான், அதே ஜெபம் தான். ஆனால் அதனுடைய அந்த பிரதிபலனோ முற்றிலும் வித்தியாசமாய் காணப்படுகின்றன. The Bible, then Luigo has a one word quotation says that history belongs to the intercessors, those who never stop watching. லோயங்கள் இப்படியாக சொல்லுகிறார், வரலாறு என்பது இந்த பரிந்துரையாளர்கள் மன்றாடி ஜெபிக்கிறவர்களுக்கு சொந்தமானது. காவலாளிகளைப் போல நிற்பதை ஒருபோதும் நிறுத்தாதவர்களுக்கு இது பொருந்துகிறதாய் காணப்படுகிறது. You can shape the history of your nation.
உங்களுடைய இந்த தேசத்தின் வரலாற்றையும், அந்த உருவரையும் நீங்கள் மாற்றுகிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். And number six, the call of the watchmen over city from prayer warriors to gate elders. அடுத்த குறிப்பு என்னவென்றால், நகரங்களை காவல் காக்கிற இந்த அழைப்பின் தலைப்பு என்னவென்றால், ஜெப வீரர்களில் இருந்து வாசலில் நின்று ஜெபிக்கிற அந்த மூப்பர்களாக மாறுவது. And you know, the Bible we used to read, declare, is Psalms 24. சங்கீதத்தில் இது 24ஆம் அதிகாரத்தில் இது நாம் அறிக்கை செய்து ஜெபிக்கிற வசனங்களாக அவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. Here says, lift up your heads, O gates, and be lifted up, O ancient door, that the King of glory may come in. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். And wonderful that God want to lift up your gates, that God want to enter into your ancient door, but you need to pray. அது வாசல்களாகிய அந்த கதவுகளை தேவன் உயர்த்த விரும்புகிறார். அநாதி கதவுகளை உயர்த்த விரும்புகிறார். ஆனால் அந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க நீங்கள் இடம் கொடுக்கும்போது மாத்திரம்தான் இவைகள் நடக்கும். And Isaiah 60 verse 18 says that you shall call your walls salvation, your gates praise. ஏசாயா 60:18 இப்படியாக வாசிக்கிறோம், உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். God want to touch your wall, God want to touch your gates, but you must fill that wall and that gates with word of God and worship. அதாவது உங்களுடைய வாசல்களையும் மதில்களையும் தேவன் தொட வேண்டும் என்று விரும்புகிறார். அவைகள் ரட்சிப்பினாலும் துதியினாலும் அது நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Therefore, God is rising city watch team, people who do not only pray but also govern spiritually. ஆகவே தான் தேவன் நகர காவல் அந்த குழுப்புகளை ஜெபிக்கிற அந்த ஜெப மன்றாட்டு குழுப்புகளை எழுப்புகிறார். அவர்கள் ஜெபிப்பதோடு மற்றும் நின்று விடாமல் ஆவிக்குரிய ஆளுகையும் அங்க செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். And watch over the gates is about preparing cities to receive the glory of God's presence. அதாவது வாசல்களை காவல் காப்பது, அங்கு ஜெபிப்பது என்பது என்னவென்றால், நகரங்களை தேவனுடைய மகிமையான சந்நிதிக்கு ஏற்ப நாம் தயார்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். Amen. So when the church stand united in prayer at the spiritual gates of a city, the spiritual portal of the city will open to the kingdom of God. சபையானது, திருச்சபையானது இந்த நகரத்தின் ஆவிக்குரிய வாசல்களில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது, நகரத்தின் ஆவிக்குரிய அந்த வாசல்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக திறக்கப்படுகின்றன. But the issue is, do you see yourself as the gates, the keeper, the elders of the gate? Do you see yourself? Is the watchman on the wall? ஆனால் இங்கு குறிப்பு பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் உங்களை நகரங்களிலே காவல் காக்கிற அந்த காவலாளர்களைப் போல, மூப்பர்களைப் போல அப்படியாக நீங்கள் செயல்படுகிறீர்களா என்பதுதான் காரியமாய் காணப்படுகின்றன. Don't think about others first. You yourself need to rise up as the gate elders through prayer. ஆகவே நீங்கள் மற்றவர்களை குறித்து சிந்திக்காதீர்கள். முதலாவது நீங்கள் அந்த வாசலிலே நின்று ஜெபிக்கிற மூப்பர்களைப் போல இருந்து ஜெபிக்கிறீர்களா என்று உங்களை குறித்து கவனித்து பாருங்கள். You can pray for many people, you shepherding people, you pray for their needs, their finances, all these are, noble and good, but never forget about pray for your city. அதாவது நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கலாம். நீங்கள் மேய்ப்பராக்கப்பட்டனாலே உங்கள் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கலாம். நன்மையான காரியம், உன்னதமான காரியம் தான். ஆனாலும் ஒருபோதும் உங்கள் பட்டணத்திற்காக ஜெபிக்க நீங்கள் மறந்து போய்விடவே கூடாது. Finally, before we go for prayer, the summary is watching. Watching means prayer and watching is an extension of intercession, but also a responsibility of a spiritual governance. நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக இதன் சுருக்கத்தை பார்க்கலாம். அது என்னவென்றால், காவல் என்பது பரிந்துரையின் நீட்டிப்பு மட்டுமல்ல, அது ஆவிக்குரிய ஆளுகையின் பொறுப்பாக காணப்படுகிறது. And God is restoring team of gates elder to establish spiritual defense line and governing center within cities. தேவன் வாசல் காக்கிற அந்த மூப்பர்களையும் குழுக்களையும் மீட்டெடுத்து நகரங்களில் ஆவிக்குரிய பாதுகாப்பையும் வரிகளையும் ஆளுகை மையங்களையும் இதன் வாயிலாக நிறுவுகிறார் இருக்கிறார். When watchmen and elders rise together,
cities will no longer remain under darkness, but will enter into a destiny and revival. அதாவது காவலாளிகள், ஜெபிக்கிறவர்களும், மூப்பர்களும் ஒன்றாக எழும்பும்போது, நகரங்களிலே இனி அந்த இருளின் ஆதிக்கங்கள் கீழ் இருக்காது. அவை வீதியிலும் ஒரு பெரிய எழுப்புதல் நுழைகிறதற்கு அது ஏதுவாய் காணப்படும். Amen. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Lord, raise up elders, watchmen over the cities. ஆண்டவரே, வாசல் காக்கிற மூப்பர்களையும், காவலாளிகளையும் நீர் எழுப்புவீராக. May the Spirit of the Lord awaken us into that position. ஆவியானவர் எங்களை அந்த நிலைமைக்கு உயிர் தெழுப்புவீராக. அந்த நிலைமைக்கு எங்களை ஆவியானவர் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you, Lord, for you have called us, and we pray, Spirit of the Lord, continue to speak to us. ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்புக்காக நன்றி. தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களை உந்துதல் படுத்துவீராக. In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. 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 Amen.